அனைவருக்கும் வணக்கம். நான் தான் டாக்டர் சிவகுமார், எம்எம் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பேசுகிறேன். நான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 15 வருஷமாக இயக்கி வந்துட்டுருக்கேன். புதுசாக ஏதாவது பண்ணணுன்ற மைண்டில் ஓடிட்டே இருந்தது. குறைஞ்சது 6 மாதமாக. நான் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை ஸ்பெஷலிஸ்ட்னால அதில் ஏதாவது ஸ்பெஷலாக எதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோபோட்டிக்கு மனசில் பட்டுது. ஸோ அதுக்காக ட்ரைனிங்லாம் போயிட்டு அது வாங்கலாமா வேண்டாமான்னு பல குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் பேஷண்ட்டோட நலனுக்காகவும் பேஷண்ட்டோட அசைவுத்திறன் அதிகமாக மேம்படுவதற்காகவும் நான் ரோபோட்டிக் வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செய்து மிசோ என்ற கம்பெனியை போய் பார்த்து அந்த ரோபோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட அசைவுகள், அதோட டெக்னாலஜி, அதோட கட்டிங் எட்ஜ், அதோட அஜைல் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்து அந்த மிஷின் நான் வாங்கிட்டேன். ஏன்னா நாமக்கல்லில் நிறைய பேர் கேட்டாங்க, நாமக்கல்ல இருந்துட்டு இந்த மிஷினை இவ்வளோ காசு போட்டு வாங்கணுமா, இவ்வளோ பேஷண்ட்ஸ் வருவாங்களா அப்படின்னு எனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குது, மிஷின் மேல் நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் உள் மனசில் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்தது. என்னடான்னா இந்த ஊர்லேருந்து எல்லாரும் சிட்டியை நோக்கி ஓடுறாங்க, ஒரு தாலுக்கா நோக்கி அல்லது டூ டயர் சிட்டி நோக்கி யாராவது வருவாங்களா அப்படின்னு யோசனை பண்ணி அப்போ தான் நான் ஒன்று அறிஞ்சேன். மார்க்கெட்டிங் அண்டு பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் வெறும் பர்ஃபார்மன்ஸாக மட்டும் பத்தாது, மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு வெப் வண்டர் ஒர்க்ஸ் அவங்கள அணுகினேன். அதுக்கு முன்னாடி வேறு கம்பெனிகள்லாம் இருந்தது கூட. பட் வெப் வண்டர் ஒர்க்ஸ் இளையதளத்திலையும் நண்பர்கள் மூலியமாக அறிந்து நான் அவங்கள போய் பார்த்தேன். பார்த்தது எனக்கு அவங்களோட அப்ரோச், அவங்களோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், த வே ஆஃப் ஒர்க் தே கிவன் டு அஸ் அண்ட் வே தே ஒர்க், அவங்க எப்படிலாம் வேலை செய்ய போகிறாங்க என்று துல்லியமாக இன்ச் பை இன்ச்சாக எனக்கு பர்ஃபெக்டாக கொடுத்தாங்க. அதே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எஸ்ஓபிஸ், அதாவது சிஸ்டம் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால்ஸ், இந்த ப்ரோட்டோகால் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னு தான் கண்டிப்பாக ஒரு வேலையை எடுத்தால் ஒரு ப்ரோட்டோகால் படி செஞ்சோம்னா 100% சக்ஸஸ் ஆகுது. அது எழுதப்படாத விதி, அதை கடைப்பிடிச்சாங்க. மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு லான்ச், இந்த ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசைப்பட்டேன். இந்த லான்ச்சுக்கு என் மைண்டில் பண்ணால் நல்லா பண்ணணும், எல்லார் மனசுலையும் அந்த ஃபஸ்ட்டு டேல அப்படியே உள்ளே ஏற்றணும். அதுக்கு 3 விஷயம் லான்ச்சுக்கு. 1, கண்டென்ட் ஆஃப் தி லான்ச். 2, ஆடியோ விஷுவல் ஆஃப் தி லான்ச். 3, தி அப்ரோச், தி டேக் அவே, த மெசேஜ் கிவன் டு தி பேஷண்ட், பப்ளிக், இந்த லான்ச். ஸோ இது 3மே அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன். அவங்க பர்ஃபெக்டாக என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, என் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறது தகுந்த மாதிரி, என் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குன்னு நல்லா என்னை கண்டுபிடிச்சி அதை நோண்டி எடுத்து அதை நான் களிமண்ணாக நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல உருவமாக லான்ச் ப்ரோக்ராம் நல்ல உருவமாக எனக்கு கொடுத்து எல்லார் மனதிலையும் எல்லார் இதயத்திலும் நிற்கக்கூடிய அளவுக்கு வெப் வண்டர் ஒர்க்ஸ் இல்லை அலோஷியஸ் சார் அவர்கள் அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் போதும் எனக்கு என் சக்ஸஸுக்கு பெரிய பாதை அமைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த லான்ச்சே எப்படி பண்ணும்போது அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. அதனால் எனக்கு என்னோட ப்ராடக்ட்டு, என்னோட சக்ஸஸ், என்னோட ட்ரீம் வில் கம் ட்ரூன்ற கனவு தைரியத்தோட உறுதியோட நான் இருக்கிறேன். ஸோ ஐ தேங்க் வெப் வண்டர் ஒர்க்ஸ் ஃபார் கிவிங் wonderful launch program, organizing a wonderful launch program which was in my dream came true. கனவு நினைவாயிடுச்சு. உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.